குறையாது வெளியோடு தொழிலாளர் அவரோட வாயிலை சொல்லிட்டு ஆவி வேலை சேர்த்து செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, செபிக்கிறோம். யாஷ்வா தேவனே அப்பா, திருகர்ஷி மோசையோடு சித்த சாமியலோடு அப்பா சித்த ஸ்போரோடு பேசுகிற அதே தேவன் நாளில் எங்கள் ஊரோடு கூட நீங்கள் பேசுங்க, மறுபடியும் வெளிப்படுத்தும். யாஷ்வா மெஸ்ஸியாவை நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். உட்காரும். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய யாசாய் மேஷகன் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. திருமண வாசிப்போ ஆவியானவரால் நடத்தப்படுதல். ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்ம ஒருவருக்கு முழுவதுமாக நாம் தேவனை சார்ந்து கொள்ள ரொம்ப முக்கியம். அறகுறையாக என்ன செய்ய முடியாது. அரைக்கேணி தாண்டது என்னது? அரைக்கேணி. அரைக்கேணி தாண்டா என்ன ஆகணும்? அரைக்கேணி தாண்டி என்ன பிரயோஜனம்? நம்ம அரைக்கேணி தாண்டக்கூடாது. முழுமையாக தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா வேஸ்ட்டு. நாம் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறது அது வேஸ்ட்டு, அது விரோதமான காரியம். எல்லாரும் ஜெபத்துக்கு போனாங்க, நானும் போனேன், அப்படியெல்லாம் போகக்கூடாது. வேதத்தை பற்றி, வேதத்தினுடைய உண்மை காரியம் என்ன, வேதம் யாருக்கு எழுதப்பட்டது, யாரெல்லாம் வேதத்தை எழுதினது, வேதம் என்ன சொல்லுது, வேதத்துக்கு நமக்கு சம்மந்தம் இருக்குதா, அல்லது வேதத்துக்கு நம்ம பயங்கராக இருக்கிறோமா, அப்படிங்கிற காரியங்களை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா பரலோகம் போக முடியாது, கைவிடப்பட்டு போயிடுவோம். கைவிடப்படக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை, அது அவருக்காய் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். இல்லைன்னா இந்த பூமியில் நம்ம பிறந்தது வேஸ்ட்டு. யோபு சொல்கிறாரு, நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டு போவதாக. யோபு எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அவங்கள்ட்ட போய் என் பிறந்த நாள் சபிக்கப்பட்டு போவதுனா எப்படி இருக்கான்? அவர் சொல்கிறார், என் பிறந்த நாள் சபிக்கப்பட்டு போவதாக. எனக்கு ஒரு என் தாய்க்கு ஆண் பிறந்த வந்து சொல்லாது இருப்பான்னு சொல்கிறாரு. அப்போ வேதத்தினுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, அதை பற்றி ஒரு தெளிவில்லாமல் இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் விரும்பவில்லை. அவரால் நான் நடத்தப்பட வேண்டும். நடத்தப்பட்டால் அதுக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, நடத்தப்படணும்னா அதுக்குரிய தண்டனை உண்டு. அதை நம்ம கவனிக்கணும். வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். அவன் காவல்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். நன்றாக கவனியுங்கள். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வேதத்தையும் சாட்சியாக நம்ம கவனிக்கணும். யாவா யாஷுவா யோசபாத்தோடு இருந்தார். தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதான ஒரு தெளிவு அவர் ஒரு கட்டாயம் வேணும். இதை நீங்கள் அவரவர் என்ன செய்யணும்? அவர் உங்களோடு கூட இருக்காருன்னு சொன்னால் அவர் உங்களை நடத்தணும். அதை நீங்கள் ருசித்து பார்க்கணும். நான் சொன்னேன்ல, அந்த இடத்துல யாருமே போக முடியாது. பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஏன்னா முப்படைகள் பிரதான காரியம். இதெல்லாம் பார்த்தா
கேட்டு போட்டு அது அந்தாண்ட இன்னொரு கேட்டு காம்பவுண்ட் கால் மின்சாரம் போயிட்டுருக்கும். தவறையெல்லாம் போக முடியாது. எந்த பொருளையும் தூக்கி போட்டாலும் அங்கே போய் விடுவார். அந்த அளவுக்கு சேஃப்டி. அப்போ ஒருத்தர் மட்டும் சொன்னார், போக முடியாது, அதெல்லாம் போக முடியாது பாஸ்டர், நீ வந்து வேஸ்ட்டு அப்படின்னாரு. சரி நான் சொல்கிறேன்னு கட் பண்ணிட்டேன். இந்த வேஸ்ட்டுக்கு நாடுற மாதிரி பேசிக்கிட்டு நன்றாக நம்ம கவனிக்கணும். ஏன் போக முடியாது? நம்ம கூட இருக்கிற யார்? யாஷ்வா கூட இருக்கிறப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம போக முடியும். இவர் என்ன சொல்கிறாரு? யாஷ்வா யோசபாத்தோடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல். நன்றாக கவனியுங்கள். அந்நிய தெய்வங்களை தேடுற விஷயத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் அந்த மனிதன். தன் தகப்பனாகிய, நன்றாக கவனிங்கள், தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழியில் நடந்து, பின்னாடி தாவீது கெட்டு போயிட்டாரு, வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. முன் நாட்களில் நடந்த வழியில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி. நன்றாக கவனியுங்கள். தகப்பனுடைய தேவனை தேடுறாரு, ஆனால் இஸ்ரவேலர்களுடைய செய்கைகளின்படி செய்யல. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவன் இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்படுவார்கள். அப்படி செய்யக்கூடாது. இதுதான் யோசபாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ நம்மளும் இஸ்ரவேலின் தேவனை வழிபடுறோம், ஆனால் அவங்க செய்கிற மாதிரி நம்ம செய்கிறது கிடையாது. இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல சரியாக கவனிக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்குது? தாய் முன்னாட்களில் நடந்த வழியில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். அல்லேலூயா. சிவஜனங்கள் அவங்க அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, அதில் ஒரு சாரா இன்னும் பலி செலுத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பலி செலுத்தணும், துதி ஸ்தோத்திரம், அது நமக்கு வேணாம். இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலர் கொடுத்த கற்பனையின்படி நடந்து கொண்டான். அல்லேலூயா. இங்கே தான் நம்ம கவனிக்கிற இடம், சரியாக நம்ம கவனிக்கணும். நம்ம இதே தெரிந்து கொண்டு போகிறோம். அவருடைய கட்டளைகளின்படி கற்பனையின்படி நம்ம நடக்கணும். இஸ்ரவேலின் தேவனை வழிபடுறோம். இது இந்த வேதாகமம் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். இது இஸ்ரவேலருக்குரிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நம்ம பின்பற்றணும்னா நம்ம அதன்படி என்ன செய்யணும்? பின்பற்றணும். இல்லைன்னா தவறாக போயிடும். என்ன செய்கிறோம்? இன்னைக்கு ஒரு கணக்குன்னு போடணும்னா எவ்வளோ பெரிய படித்த அறவேக்காலும் உடனே கால்குலேட் எடுத்து கணக்கு போடுறாங்க. என்னது? கால்குலேட் எடுத்து. ஏன்னா இப்போ அவர் கால்குலேட் தட்டிக்கிட்டு இருந்தார். நான் அந்த கால் வாய்ப்பாடு, அரை வாய்ப்பாடு, முக்க வாய்ப்பாடு, ஒன்று வாய்ப்பாடு அதை வச்சு நான் சொன்னேன். அவர் முடிக்கிறாரு. என்னது? அவர் கால்குலேட் தட்டாங்கட்டையும் நம்ம கணக்கே முடிஞ்சிடும். இப்போ நம்ம இதில் சரியான ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். யோசபாத்தை நம்ம கவனிக்கணும். அவர் என்ன பண்ணார்? யோசபாத்தோட தேவனுக்கு காரணம் என்ன? அந்நிய காரியங்களை அவர் முற்றுப்புள்ளி வைத்தார். அந்நிய காரியங்களுக்கு செய்யக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருந்தார். இரண்டாவதாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை இழந்து கொண்டு யாஷாவுடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். தேவனை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண் பூமியெங்கும் உலாவிக் கொண்டு இருக்குது. இந்த விஷயத்தில் நன்றாக கவனியுங்கள். நம்ம உண்மை உத்தமாக ஒரு காரியத்தை நம்ம செய்கிறப்ப கட்டாய துணையா என்று ஆசீர்வதிப்பான். ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி விட்டுருவாரு?
அப்புறம் பாருங்க, வேலைக்காரர் நிறுத்தி சொல்கிறாரு, நானும் பிள்ளையான தொழுதுன்னு திரும்பி வர்றேங்கிறாரு. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படைஞ்சு ஈசாக்கு பலி செலுத்த போகிறாரு. அநேகர் சொல்கிறான், ஜோமிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றுமே ஆகலையே. எப்படி ஜோம் பண்ணுறேன்? விசுவாசம் கிடையாது, தேவன் மேலே நம்பிக்கை கிடையாது. அவரை தேவன் வாயில சொல்லிட்டு இருதயத்தில் அவரை தேவனை வச்சுக்கிறதே கிடையாது. தேவன் வாயில அறிக்கையிடுறது, வாயில ஜெபம் பண்ணுறது. சொல்றாருல, அவர்கள் வாயினால் அறிக்கையிட்டு உள்ள அப்படி இருக்கு, தூரமாக விலகி இருக்குது. உள்ளொன்று வைத்து புறமூன்று செயல்படுது. இது ஜெபம். இது எப்படி இது ஜெபம்? இது ஜெபமாகும். ஜெபம் எப்படி இருக்கணும்? வேண்டிக் கூட தொடையின போதே கட்டளை வெளிப்படணும். நம்ம தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்ம 23 வாசிப்போம். தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், வேண்டிக்குள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்க வந்தேன். நன்றாக கவனியுங்கள். பாருங்க, நானு என்றதான தேவனுடைய மனிதன், நீ மிகவும் பிரியமானவன், ஆயால் நீர் வேண்டிக்குள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இப்ப ஜெபம் நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு சொல்லி நாம் கேட்பதற்கு முன்பதாகவே தேவன் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப உதட்டில் ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு, அது ஜெபம் கிடையாது, அது ஏமாத்துற வேலை. உதட்டில் ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு. ஜெபம் எங்கிருந்து வரணும்? இருதயத்தின் ஆழத்து ஏறெடுக்க வேண்டும். இருதயத்தில் முதலாவது தேவனை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அதுக்கப்புறம் தான் வாயில வரணும். இருதயத்தின் நிறைவினால என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இருதயம் ஒன்று, வாய் ஒன்று. என்னது? இருதயம் ஒன்று, வாய் ஒன்று. அது கூடாது, அது நல்லதல்ல. இந்த தேவனை பற்றி நான் உத்தம இருப்போம் என்று சொன்னால் கட்டாயம் அவருடைய வல்லமை நம்மிலே அவர் விளங்க செய்கிற தேவனாக இருக்கிறார். விளங்க பண்ணுவார். அவர் எப்பொழுதும் தன்னையும் தன்னுடைய வார்த்தைக்கு எதிராக அவர் செயல்பட்டதே கிடையாது. நம்முடைய தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். அல்லேலூயா. யாவாய் யாசாமி எப்படி இருக்காரு? அவர் வார்த்தையாகவே இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு மாறா செயல்பட மாட்டார். அவர் தேவன், அவர் இரட்சகர். அவர் யாரு? அவர் பரமேஸ்வர். வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டாரு? செயல்பட மாட்டார். அவ வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. வாசிப்போம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு சாமுவேல் யாசோனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய பார்க்கிலும் சர்வாங்க தானங்களும் பலிகளும் யாசோவுக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலே உத்தமம். கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல் ரொம்ப உத்தமம். உத்தமாய் பின்பற்றின யோசுவாவும் காலேபையும் தவிர கானானுக்குள்ள அநேகர் பிரவேசிக்கவில்லை. அல்லேலூயா. யாரு பிரவேசித்தது? தேவனை உத்தமாய் பின்பற்றின யோசுவாவும் காலேபையும் தான் போனாங்க. 6 லட்சம் பேர் அங்கே புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் கானானுக்குள்ள பிரவேசித்தது 2 பேர் மாத்திரமே. மனுஷும நாட்கள்னாலும் அப்படி தான் இருக்கும். எப்படி? யாரெல்லாம் உத்தமாக பின்பற்றுறாங்களோ அவங்க தான் அங்கே இருப்பாங்க. உத்தமாக பின்பற்றுறது. இந்த முறை ஊழியத்தில் அந்த மிகுந்த சஞ்சலம், மிகுந்த வேதனை. எங்கேயும் டைம் எடுத்தாச்சு, எல்லாம் கேன்சல் போகிறாங்க. டிக்கெட் கொடுத்து கேன்சலுங்கிறாங்க.
இங்கே வண்டி ரோட்டு வேலை நடக்குது, இப்போ வேலையாக போச்சு, சரி அதான் வரலையா. சிலரெல்லாம் பண்ணதுன்னா வேறையான காரியம் மனசில் வச்சுட்டேன். நான்லாம் ஒருத்தர் வேதனைப்படுத்த மனசில் வச்சுட்டேன். அடுத்து ரிப்பீட் எங்கே அடிக்கிறேன்னு தயார் பண்ணிட்டேன். என்ன ஜோம் பண்ணுற, என்ன வேதா வாசிக்கிற, என்ன திருமுழு, என்ன ப்ராடு, என்ன ஏமாத்துகிற வேலை. சிலருடைய பொய் 10 நிமிஷம் வெளிப்பட்டுருச்சு. நான் கேட்கல, மனசில் வச்சுக்கிட்டேன். பொய் என்ன ஆயிடுச்சு, விழுந்து போயிருக்கிறோம். ஒரு காரியம் பொய் சொல்கிறேன், சரி பொய்யா, சரி பார்ப்போம். அங்கே வீட்டுக்கு போனால் சொன்னது வந்து பொய்யா இருக்குது. 10 நிமிஷத்தில் வெளிச்சம் சாயம் எழுத்து போச்சு. ஒன்றும் சொல்லலை, சரி இருக்கட்டும். எப்படி போத்துறது பார்ப்போம். நம்ம உடனே என்ன செய்ய வேணாம், கேள்வி கேட்க வேணாம், போத்துறது பார்ப்போம். வந்தால் கவனிக்கணும். செவி கொடுத்து நம்ம உத்தமம். ஆட்டுக்கான இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். தேவனை பற்றி உத்தம அறியத்தோடு இருக்கணும். அவரோட வார்த்தையை நாம் செவி சாய்க்க வேண்டும். இன்னைக்கு செய்கிற காரியம் என்ன? இரண்டகம் பண்ணுதல். என்னது இரண்டகம் பண்ணுதல்? முரட்டாட்டம் பண்ணுதல். என்னது என்ன முரட்டாட்டம்? முரட்டாட்டம்னா யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். முரட்டாட்டம்னா என்ன தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? முரட்டாட்டம் பண்ணுதல் நான் சொல்கிறேன், அப்போ தெரியும் உங்களுக்கு முரட்டாட்டம்னா என்னென்னா. என்ன முரட்டாட்டம்னா? இரண்டகம் பண்ணுதல், பிள்ளைசூனியம். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கு வித்தலாரங்கம் சரியாக இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் என்னன்னு கேட்டால், உதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா வச்சுக்குவோம். ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க வச்சுக்குவோம். அப்போ சொல்லுவாங்க, இந்த கல்யாணத்தில் உங்கள் அம்மா வந்தால் நான் வரமாட்டேன்ருவாங்க. மருமகள் சொல்லிடும், இந்த கல்யாணத்தில் உங்கள் அம்மா வந்தால் நான் வரமாட்டேன். அப்போ அம்மா வருவாங்க, கிளம்பிகிட்டு இருப்பாங்க. அது வீட்டு மருமகளும் கிளம்பும். இந்த கட்டின புருஷன் 2ஆம் ரோட்டு ஓட்டி மாதிரி நிற்பார். ஏன்னா இந்த பாரு, பிள்ளைகளுக்கு அவ்வளோ வேலை, துணி அவ்வளோ துவைக்கணும். ஒரு மனைவி என்ன பண்ணோம், இப்படியே அந்த வேலை பாரு, அந்த வேலை பார்க்குறேன். ஒரு நாள் வேலை பார்க்காத பொண்ணு அன்றைக்கி தான் வேலை பார்க்க உழுதும்போது குடும்பத்தை வேலையெல்லாம் பார்க்கும். இப்போ என்ன வேலை? அம்மா அப்படி கிடக்குது இல்லை, அப்படி கிடக்குது இல்லை, அப்படி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அவங்க அம்மாவும் மகனும் கிளம்பியிருப்பாங்க, மருமகள் மட்டும் கிளம்பாது. சரி, மருமகளே கிளம்பிட்டாங்க, பிள்ளையை கிளப்பி விடாது. பிள்ளையை சாப்பிட்டு தூங்க கிளப்பி விட்றது. ஏன்னா ஓரளவு பொறுத்து பார்த்துட்டு கடைசி மாமியார் புரிஞ்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, வரலப்பான்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் உடனே சரி கிளம்பி அவங்க பார்த்து நான் போகிறேன். இதுதான் முரட்டாட்டம் பண்ணுதல். இந்த ஒரு சாதாரண ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன பண்ணுறது, அப்படியே ஜவு முட்டாய் மாறி இழுத்து அப்படி இழுத்து அப்படி இழுத்து அப்படி இழுத்து எப்படி அப்படியே முரட்டாட்டம் பண்ணுதல். நீ யாஷாவுடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால் அவர் உண்மை ராஜாராபடி புறக்கணித்து தள்ளினார். தேவனுடைய வார்த்தையை மக்கள் எப்பெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அவரும் அவர்களை புறக்கணிப்பார். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை மனுஷன் எப்பெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அப்பொழுது அவர்களை அவர் என்ன பண்ணுவார்? புறக்கணிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நன்றாக கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வர்றப்ப வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். வார்த்தைக்கு மாத்திரம்தான் செவி சாய்க்கணும். எது செவி சாய்க்கணும்? தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் செவி சாய்க்கணும். மற்றதெல்லாம் செவி சாய்க்கணும் அவசியம் கிடையாது. என்னோட வார்த்தை இருக்குதா, இல்லைன்னா விட்டுடுவோம். என்ன பண்ணிடுவோம்? விட்டுடுவோம். நம்ம தேவனுடைய வார்த்தையை மாதிரி என்ன செய்யணும்? முக்கியப்படுத்தணும். அது கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். தாவீது எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்களே, தாவீது அப்படி என்ன பண்ணார்? தாவீது 3 நாட்களில் நம்ம வாசித்தோம். தாவீது அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காரியத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம்.
அதுக்கு முன்னாடி இருபத்தி நாளை வாசிப்போம் 15. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் யாஷோவாவுடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஜனங்களுக்கு பயந்து அவருடைய சொல்லை கேட்டேன். அல்லேலூயா. ஜனங்களுக்கு பயப்படக்கூடாது. ஜனங்களுக்கு பயந்து ஜனங்கள் சொல்கிறபடியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஜனங்கள் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்க முடியுமா? என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அது பயந்து கேட்குறாரு. ஜனங்களுக்கு பயந்து செய்யக்கூடாது. தொடர்ந்து வாசிப்போம். இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் யாஷோவை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வரும் என்றார். பாவத்தை மன்னிச்சு என் கூட வா. என்ன செய்கிறாரு? தேவனுடைய மனுஷனுக்கு இந்த ராஜா கட்டளை போடுறாரு. ராஜா கட்டளை போடுறாரு. தொடர்ந்து வாசிப்போம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை. யாஷோவுடைய வார்த்தையை புறக்கணித்தேன். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி யாஷோவா உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். இஸ்ரவேலில் ராஜா கூட புறக்கணித்து தள்ளிட்டாரு. நான் உன்னோடு கூட நான் சொல்லுவேன்ல, தேவன் ஆசீர்வதிக்கிற நபரை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் போ, அவ்வளோதான். எப்படி அடிக்கடி நான் சொல்லுவேன், தேவன் ஆசீர்வதிக்காத நபரை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். ஒன்று, தேவன் ஆசீர்வதிக்கிற நபரை நான் சபிக்கவும் மாட்டேன். நான் ஏற்கனவே உள்ள சொன்னேன், யாரை சபிக்கணும் யாரை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிற தெரிந்து கொள்கிற மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். யாரை சபிக்கணும் யாரை ஆசீர்வதிக்கணும், யாரை ஆசீர்வதிக்கக்கூடாது, யாரை சபிக்கக்கூடாது, அந்த ஒரு புரிதல் நமக்கு வந்து வேணும். அது சொல்கிறாரு. என்ன சொல்ற? உண்மை பறக்கடி தள்ளினார். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான். அது கிழிந்து போயிற்று. எப்படி வலுக்கட்டாயமா என்னை ஆசீர்வதிக்க என்ன செய்கிறாரு? அவர் வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்தா என்னாச்சு? வஸ்திரம் கிழிஞ்சு போச்சு. திருகரிசிக்கு உடனே வேகம் வந்துருச்சு. அப்போ சாமுவேல் அவனை நோக்கி, யாஷோவா என்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் குற்றம்னாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இந்த காரியத்தெல்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணியெல்லாம் கேட்கல. அவர் வந்து முட்டி போட்டெல்லாம் கேட்கல. என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க, இப்படி சவுல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே நியாய தீர்ப்பு தான், உடனே நியாய தீர்ப்பு தான், உடனே நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாரு. தோழனுக்கு கொடுக்க அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயவனமானவர் பொய் சொல்லுறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றிய மனசாப்படுறதும் இல்லை. மனம் மாற அவர் யார் கிடையாது, மனுஷன் கிடையாது. அவர் மனம் மாற மாட்டார். அவர் பேரை வந்து இயேசுங்கிறது கத்துறது ஜீசுங்கிறதும் என்ன எல்லாம் விட்டுவாரா? கட்டாய அக்கினி கடலுக்கு கொண்டு போவார். மூல பாஷையில் ஒரு பேர் என்ன? அந்த பேரில் தான் பாவ மன்னிப்பு உண்டு. அந்த பேரில் தான் பாவ மன்னிப்பு உண்டு. வேற ஒரு பேரில் பாவ மன்னிப்பு கிடையாது. தாவீது சொல்றாரு, சங்கீதம் 25 10-11 வசனங்களை வாசிப்போம். அந்த உடன்படிக்கை கட்டளைகளை பின்பற்றவர்களுக்கு அந்த வாசிப்பத 10ஆம் வசனத்தை, யாசோட உடன்படிக்கை சாட்சிகளையும் கைகொள்ளுகிறவர்களுக்கு பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமா இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் பாவ மன்னிப்பு. எப்படி? யாசுவாவே என் அக்கிரமம் பெரிது, உமது நாமத்தினால் அதை மன்னித்தரணும். இந்த உடன்படிக்கையே இல்லாமல் வேற ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும்? எப்படி பாவம் மன்னிக்கப்படும்? பாருங்க, வேதத்தை நல்லா பாருங்க, திரும்ப திரும்ப வாசிங்க. உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் அந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, தொடர்பு கொண்டு கேளுங்க. நேரில் வாழுங்க, நேரில் வாங்க. நீங்கள் பரலோகம் போகணுன்னா என்ன பண்ணுங்க, எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க.
இல்லைன்னா நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். இதை கேட்குற யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் பரலோகம் ஒன்றும் தொடர்பு கொள்ளுங்க, இல்லைன்னா உங்கள் வழியை நீங்கள் போங்க. அவர் மனசாப்படுற தேவன் அல்ல, மனமாற அவர் மனுஷன் அல்ல. அல்லேலூயா. இப்போ தாவீதுடைய முன் நடவடிக்கைகள் எப்படி இருந்தது? யோசபாத் அவர் என்ன பண்ணார்? யோசபாத்தோட தேவன் ஏன் இருந்தார்? அவருடைய முன் நடவடிக்கைகளை அதை தெரிந்து அதன்படி யோசபாத்து நடந்தார். அதன்படி என்ன பண்ணார்? யோசபாத் இருந்தார். என்ன நம்ம அதை பாருங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்போம். யாஷுவா சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருந்தாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அவனுடைய குமாரர்ல, ஈசாயோட குமாரர்ல ஒருவரை ராஜாவாக தெரிந்து கொண்டேன். சவுல சாம்ராஜ்யம் அவுட், ஆனால் சவுல் தான் ராஜா. ஜனங்களுக்கு சவுல் ராஜா, தேவனுடைய பார்வையில் சவுல் ராஜா கிடையாது. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அநேகர் எங்கள் இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசமண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் தேவன் சொல்லி இஸ்ரவேலின் தேவன் அறிக்கையிடுவாங்க, ஆனால் இஸ்ரவேலின் தேவனுடைய பேரை தெரியாது. எப்படி துதியில் இறங்கி வருவார்? எல்லாம் மாயை. எப்படி இறங்கி வருவார்? பேர் தெரியணும், பேரை சொல்லி கூப்பிடணும். சொன்னாரு, இஸ்ரவேலின் தேவனை வழிபடுறோம். இங்கே ஜனங்களுக்கு சவுல் தான் ராஜா, ஆனால் தேவனுடைய பார்வையில் சவுல் ராஜாவை தேவன் புறக்கணித்து தள்ளினார். இப்ப ஈசாயின் குமாரனை நான் தெரிந்து கொண்டேன். நீ எழுந்து என்ன பண்ண, பெத்லகேம் போ, பெத்லகேம் அங்கே போ அப்படின்ட்டார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுலை கேள்விப்பட என்னை கொன்று போடுவானே. எப்படி? சவுலை பற்றி நன்றாக தெரிந்ததான சாமுவேல், நான் எப்படி போவேன்? தெரிந்து கொண்டால் கொன்று போடுவானே. அப்பொழுது யாஷுவா, நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் யாஷுவாவுக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி என்ன பண்ணு? சோம் பண்ண போறேன்னு சொல்லு. என்ன பண்ணு? நிறைய இடங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் இதை கேட்க ஒவ்வொருத்தரும் சத்தியத்தை அறிவிக்க முடியலையா, பிரச்சனை பண்ணுறாங்களா, என்ன பண்ணுங்க? ஜோம் பண்ண போறேன்னு போய் என்ன பண்ணுங்க? போய் சோம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? சோம் பண்ணுங்க. சோம் பண்ண போறோம் சொன்னாலும் ஒருத்தன், ஒரு பொம்பளை ஒரு இன்னொருத்தவங்க அரைஞ்சு விட்டாங்க. என்ன கொடுமை! நான் திரும்ப அவங்கள பார்க்கணுன்னே, நான் போகிறப்பெல்லாம் அவங்க பார்க்க முடியல. பார்த்தா என்ன இறங்க பார்ப்பேன்னு கேட்பேன், என்ன ஒரு அரைச்சோடு பார்ப்போம் அப்படின்னு கேட்போன்றப்ப என்ன பண்ணிட்டாங்க அவங்க, அண்ணா நல்லா இருக்கலான்னாங்க. நல்லா இருக்கிறேன்னே, அதுக்கு அவங்க தான் என்னை அரைஞ்சாங்கிறாங்க. எனக்கு முன்னாடி தெரியலையேன்னு கேட்டிருப்பேன். எப்படி? அவங்க தெரிஞ்சு வந்து நைஸாக என்கிட்ட அண்ணா நல்லா இருக்கீங்களான்னாங்க. அவங்க தான் என்னை அரைஞ்சாங்கன்னாங்க. ஆனால் தெரியலையே, கேட்டிருப்பேனே ஏன் அரைஞ்சிங்கன்ட்டு. என்னாச்சு? நன்றாக கவனியுங்கள். ஒரு காளையை கையோடு கொண்டு போ அப்படின்ட்டாரு. கொண்டு வாசிப்போம். யாஷுவா சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது ஊரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருவது சமாதானமா என்றார்கள். நீர் வருவது சமாதானமா என்றார்கள். மூப்பர்கள்லாம் என்னாச்சு? மூப்பர்லாம் யாரை ராஜாவை பார்க்குறாங்க? சவுல ராஜாவை பார்க்குறாங்க. இப்போ சாமுவேல் இங்கே வராரே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு தத்தளிப்போடு கூட வர்றாங்க. சமாதானம் கேட்குறாங்க. சமாதானம் தான், யாஷுவாவுக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள்
அந்த மனிதன் பேர் என்ன? எலியாப். நல்ல மேனி, ஆளு வாட்ட சாட்டமாக நல்ல பெரிய ஆளாக இருக்கிறான். ஒருத்தன் வர்றான், நம்ம போந்தா கோழி மாதிரி ஒருத்தன் வந்த ஒருபாடு உடனே இவன் தாமல இருக்கு அப்படின்னு சொல்லி சாமுவேல் யோசிக்கிறாரு. இவன் தானா இருக்கும் என்றான். யாஷுவா சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வறட்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், யாஷுவாவோ இருதயத்தை பார்க்கிறான். நம்முடைய தேவன் இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. முகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் இவர் இல்லை. இன்னைக்கு என்ன ஒரு புதிய பழைய எல்லா மக்களும் எவ்வளோ பேர் ஜெபத்துக்கு வர்றாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எப்படி உங்களுடைய நடவடிக்கைகள் அநேகர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இப்போ நிறைய பேர் இருக்கிறாலும் உண்மையாயிருமா? அதில் கொஞ்சம் பேர் இருக்கிறன்னா இதை கண்டுபிடிக்கிற ஒரு சிலர் மாத்திரமே. இடுக்கமான வாசல். எப்படி இடுக்கமான வாசல் இது கண்டுபிடிப்பவர் ஒரு சிலர் மாத்திரமே, சிலர் தான். அப்போ இவங்களுடைய முகத்தோரணையும் அவங்களுடைய சுத்தப்பட்ட சரவணையும் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாரு, மனுஷன் பார்க்குறபடி நான் பார்க்கல, நான் இதயத்தை பார்க்குறேன்ட்டாரு. இப்போ இதயத்தில் யாரை வச்சிருக்கிறீங்க? தேவனை பற்றி ஏற்கனவே வாசத்தை உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவனை குறித்து உத்தம இருதயத்தில் இருக்கணும். எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அங்கே ஈசாய்க்கு புத்திரனாய் இருந்தார். தொடர்ந்து வாசிப்போம். அந்த ஆளும் கிடையாது, ரெண்டாவது நபரும் கிடையாது. அடுத்து மூணாம் நபரும் கிடையாது. அடுத்து ஏழு பேர் ஈசாயோட 7 குமாரர்கள் வரிசையா போறாங்க, ஒன்றின் ஒன்றாக. ஒருவனையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. தேவன் முகத்தை பார்க்கல, உடல் பருமனை பார்க்கல, அவர் இருதயத்தை தான் பார்த்தாரு. இவங்க யாரையுமே தெரிந்து கொள்ளல அப்படின்ட்டாரு. அடுத்து வாசிப்போம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, நான் இங்க வரும் மட்டும் நான் என்ன பண்ணேன்? பந்தி இருக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்ப 7 பேர் கூட இருக்கிறாங்க. தகப்பனுக்கு தாய்க்கு சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு 7 பேர் இருக்கிறாங்க. நன்றாக கவனியுங்கள். மெசியா சொன்னார்ல ஒரு கதை, அருமையான ஒரு ஓமையை சொன்னார். மெசியா சொன்னார், கல்யாணம் வச்சிருக்கிறேன், கல்யாணத்துக்கு வா அப்படிங்கிறப்ப ஒருத்தன் சொன்னால், நான் ஏறு மாடு வாங்கியிருக்கிறேன், நான் உழ போகிறேன் அப்படின்னா, ஏற்கனவே செய்தி நான் கொடுத்துருக்குறேன், நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நான் வரக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படி ஒருத்தரும் சொன்னான். ஒருத்தன் வர்றேன்னு சொன்னான், ஒருத்தன் வரலேன்னு சொல்லிட்டான். அப்புறம் மன சாப்பிட்டு திரும்ப ஒருத்தன் வந்தான். இப்படி ஓமைகளை அவர் சொல்கிறார். இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த 7 பேரும் அவருடைய குமாரர் தான், அவர் கீழ்ப்படிஞ்சாங்க தான். தேவன் யாரோடு இருந்தா? எல்லாரும் கீழ்ப்படிதான ஒரு குமாரன் தாவீதோடு தேவன் இருந்தா. அல்லேலூயா. நன்றாக பாருங்க. ஒரு வீட்டில் 4-5 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்குவோம். காலையில் எழுப்பி போய் பாடு வாங்கிட்டு வா. இப்போ உடம்புனால வண்டி கொடுக்கணும். எப்படி வண்டி கொடுக்கணும்? நடந்து போவாது. ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வா, வண்டி கொடுக்கணும். அந்த வாங்குகிற பிஸ்கட்டு 10 ரூபா, அது செலவு 20 ரூபா. எப்படி? இந்தாங்க வேலை செய்ய, வேலை செய்ய. இப்போ
அடுத்த ஆள் அவன்கிட்ட வேலை சொல்லு. இப்படி என்ன சொன்னாலும் சலிக்காம வேலை செய்யற யாரு? என்ன சொன்னாலும் சலிக்காம கீழ்ப்படுகிற யாரு? யாரு? தாவீது என்றதான ஒருவன். இங்கே உள்ள வேலையெல்லாம் செஞ்சாரு, கடைசி அப்பா பார்த்தாரு, இவன் என்ன சொன்னாலும் கேட்குறான். இவன் என்ன பண்ணிடுவோம்? இவனை மாடு மேய்க்க அனுப்பிட்டார். தாவீது எங்க பண்றாரு? வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அபிஷேகம் இருதயத்தை பார்த்து அந்த ஆடு மேய்க்கிற தாவீதுக்கு நேராக சென்றது. தாவீதை தேவன் அரசனாக்கினார். அதான் நம்ம யோசனை பார்க்கணும். தாவீதுடைய முன் நடவடிக்கைகள் படி நடந்தார். நன்றாக நம்ம கவனிக்கணும். ஒரு மனுஷன் ஆசிரியப்படும் சபிக்கப்படுறது நம்முடைய இருதயம் தான், செயல்கள் தான் காரணம். முன் நடவடிக்கை எப்படி இருக்குது? செல்வம் வந்த ஒரு பாடம் நான் ஒழுங்கா இருப்பேன், அதெல்லாம் ஏமாத்துற வேலை. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, பணம் வந்த ஒரு பாடம் தசம காணிக்கலாம் கொடுப்பேன், என்கிட்ட இப்போ ஒன்றும் இல்லை. எப்படி பணம் வந்த ஒரு பாடு? ஆனால் தீர்க்கதரிசி அப்படி சொல்லலை. சாருவால் இதழைக்கிட்ட என்ன பண்ணாரு? என்ன பண்ண? நானும் பிள்ளையாண்டானும் சாப்பிட்டுட்டு செத்து போறவன ஒரு படம் என்ன பண்ணாரு? மோலா என்ன பண்ணு? என்ன பண்ணு? மோலா என்ன பண்ணு? ஒரு சிறிய அடைய என்ன பண்ணு? எனக்கு பண்ணு, பிறகு என்ன பண்ண? உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னாரு. நம்ம அதை கவனிக்கணும். அதான் நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்க தவறிடக்கூடாது. மெசியா சொன்னாரு, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். என்னது? வேலை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. என்ன பண்ணுங்க? தேடுங்க. என்ன பண்ணும்? இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். எதை முன்னாடி தேடணும், எதை பின்னாடி தேடணும் அப்படிங்கிறதான நிலை அநேகருடைய வாழ்க்கையில இருதயத்தில் கிடையாது. இருதயத்தில் இருக்கணும். இதயத்தில் சரியா இருந்தோம்னா தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. எங்க இருக்கணும்? இதயத்தில் சரியா இருந்தா தேவன் நம்மோடு கூட இருப்பார். வார்த்தைக்கு கீழ்ப்படி ரொம்ப முக்கியம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆவது அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். அடிக்க மாட்டேன். அடினா அடிக்க வேண்டியதானே? அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். நான் சொன்னேன்ல, யாரு கீழ்ப்படியும் யாரு கீழ்ப்படிய கூடாது. தேவனோட வார்த்தையை கீழ்ப்படியணும். அடிக்காத சொல்ற அடிக்க வேண்டியதானே? உனக்கு என்ன? நீ அடிச்சோன்னா அடிப்பேன். ஒருத்தர் அடின்னா நான் அடிச்சிருவேன். அடின்னா அடிச்சு சாரில் அடிச்சு சாரில் மூஞ்சிய மாதிரி புண்ணா இருக்கும். என்ன எதுக்கு அடிச்சு? என்ன பண்ண? வடிகட்டி கொண்டு கஷ்டப்பட்டு வடிகட்டி வாங்கிட்டு வச்சிருக்கிறேன். அவங்க பார்க்கவே இல்லை. அதை எடுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது. அது 200 ரூபா. நான் பட்டு பிடிச்சி அடிச்சு விட்டேன். என்ன ஒரு விளையாட்டுத்தனம்!
அடித்து பிஞ்சு பார்க்க வேண்டி பிச்சு விட்டா பிச்சு போட நான் வாங்கிட்டு கொடுத்தா ஆயிருமா இல்லையா? அதான் அடித்து அது மூஞ்சி பிஞ்சு போச்சு. இப்போ அடிக்கணும். நன்றாக கவனிங்கள். அவன் அடிக்க மாட்டேன் என்றான். அப்போது அவன் இவனை பார்த்து, நீ யாசோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியார் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே அவனை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் இவனை கொன்று போட்டது. அவன் வேறொருவனை கண்டு என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை காயம் உண்டாக அடித்தான். என்னது? எப்படி? காயம் உண்டாக அடித்தான். அப்போது தீர்க்கதரிசி போய் தன் முகத்தின் மேல் சாம்பலை போட்டு வேஷமானவனாய் வழியிலே ராஜாவுக்காக காத்திருந்தான். ராஜா ஒளியாய் வருகிற போது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, உமது அடியான் உச்சத்தில் நின்றபோது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து, இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இவன் தப்பி போனால் உன் பிராணன் இவன் பிராணனுக்கு என்னாகும் ஈடாயிருக்கும், அல்லது ஒரு தாழ்ந்து வெள்ளியனை கொடுக்க வேண்டும் என்றான். ஆனாலும் அந்த அடியான் இங்கும் அங்கும் அருளாயிருந்த போது அவன் போய்விட்டான் என்றான். சேவலின் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்திய மேலிருக்கும் சாம்பலை துரத்தி விட்டதினால் சேவலின் ராஜா அவன் தீர்க்கதரிசியில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடினால் உன் பிராணன் அவன் பிராண ஈடாகும், உன் ஜனம் அவன் ஈடாகும் இருக்கு என்று யாசுவா சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனவுமாய் தன் வீட்டுக்கு போக புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், யாரை சபிக்கணும், யாரை சபிக்கக்கூடாது, யாரை ஆசிரியக்கணும், யாரை ஆசிரியக்கூடாது, யார் எதிரி, யார் சத்துரு. உன் சத்துருக்கள் நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம்ல 92, என் சத்துருக்கள் நேரிடுவதை என் கண் காணும், என் காது கேட்கும். அப்ப சத்துரு யாரு, சிநேகிதன் யாரு, சத்துரு யாரு, சிநேகிதன் யாரு தெரியணும். சத்ருவை ஆதரிச்சு தூக்கி பாயிண்ட்ல வச்சா என்ன ஆகும்? சத்ருக்கு என்னவோ சத்ரு செஞ்சிடணும். சத்ரு யாரு? இது நிறைய பேருக்கு சத்ரு யாருன்னு சொல்லி தெரியல. என்ன கிடையாது, சத்ரு யாரு என்ன கிடையாது. சத்ரு யாரு? சத்துருன்னா என்ன? சத்துருவோடு போய் என்ன செய்யறது? சத்துரு என்ன, சத்துரு யாரு அப்படி தெரிதலே கிடையாது. தேவனுடைய வார்த்தை நம்ம நேராக வந்தப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம அப்படியே செய்யணும். யோசபாத் தன் முன் நடவடிக்கைகள் நடந்து இஸ்ரவேலின் நன்மை செய்யாமல் இஸ்ரவேலினுடைய கட்டளை இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளை என்ன பண்ணார்? அவர் வழி நடந்தார். இதுதான் முக்கியமான காரியம். இஸ்ரவேலை பின்பற்றினார். அந்த கட்டளை கற்பனை என்ன சொல்லுது, அதற்கு கீழ்ப்படிதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அவங்களாம் பரலோகம் போக மாட்டாங்களா? வேதத்தை நீங்கள் ஒழுங்காக வாசிக்கின்ற ஒரே வார்த்தையை என்ன பண்ணுங்க, வேதத்தை ஒழுங்காக வாசிக்க. வேதத்தினுடைய அந்த 5 மோச நூலை பற்றின முழு விவரம் தெரியணும். அதில் ஹீப்ருவில் என்ன அப்படிங்கிற விவரம் தெரியணும். அது இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, திருடனுக்கும் திருடிக்கு என்ன பண்ணக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, சேவம் செய்யக்கூடாது. யார் திருடன் யார் திருடன் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இங்கே தேவன் சாமுவேல் சொல்றாரு, நான் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கல,
அவன் அழைத்து அனுப்பினான். அவன் சிவந்த மேனி, அழகிய கண்களும் நல்ல ரூபமும் இருந்தான். அப்போது யாசுவா இவன் தான், எழுந்து இவனை என்ன பண்ண, அபிஷேகம் பண்ணு. 1 சாமுவேல் 16:12. அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு யாசுடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தான். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இப்போ சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம சத்துரு யாரு? மரணவசனம் வாசிங்க. ஒன்று சாமுவேல் 16:14. யாசுவாவுடைய ஆவி அவனை விட்டு நீங்கினார். யாசுவாவால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கப்படுத்தினது. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை தேவன் மதிப்பார். அவர் வார்த்தைக்கு அந்த தேவனுடைய மனுஷன் கீழ்ப்படி இருப்ப அந்த காரியங்களை அவர் செய்வார். 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. 8வது உள்ள தாவீது, அந்த 7 பேரும் அவனை மரியாதை கொடுத்தா பேசியிருப்பாங்க. ஆட்டுக்காரா, ஆட்டுக்காரா, குப்பை அல்றா, கூட்டுறா, அவனை ஒரு மனுஷனாவே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் தாவீது ஓகே, அப்பா சொல்லிட்டார், அம்மா சொல்லிட்டாங்க, மாடு மேய்க்க போவோம், அவ்வளோதான். எப்படி போயிட்டு வனாந்தரத்தில் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு கீழ்ப்படிந்து கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையுத்தமாய் தாவீது செய்தார். ஆகையினால் அபிஷேகம் அவரை தாவீதை தேடி போனது. சாமுவேல் அபிஷேகத்தை மாத்திரத்தில் யாசுவா தாவீது கூட வந்தார். இங்க தேவனைப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணிருச்சு. எப்படி? இங்க இந்த இடத்துல நம்ம தெளிவுள்ளவர்களா இருக்கணும். ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஆடு மேய்க்கிறவனு என்ன எண்ணம் இருக்கும்? நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன், நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எங்கள் வீட்டு ஆட்டை ஒரு 29-30 ஆடு இருக்கும், நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன். அதெல்லாம் சின்ன வயசில் ஆடு மேய்ச்சிருக்கிறேன். அப்படி ஆடு மேய்க்கிறப்ப ஒரு முறை என்னாச்சு, ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அப்போ ஜெபம் பண்ணுற, ஒரு ஆடு காணாம போச்சு, இப்போ ஆடு வேணும். ஆடுலாம் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அந்த ஆடு 10-15 கிலோ கறி கிடைக்கும். ஆட்டை காணாம். ஜெபம் பண்ணுறான், ஐயோ ஆட்டை காணாம், ஆடு காணாம். ஒரு 3 மாதம் கழிச்சு என்னாச்சு, அதே மாதிரி இன்னொரு ஆடு வந்துருச்சு. ஆனால் அந்த ஆடு கிடையாது, அதே மாதிரி ஆடு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அம்மா கேட்டாங்க, என்னென்ன ஆடு காணா சொன்னால் அவங்க அப்பா அடிப்பார்னு தான் சொல்லலை, ஒரு ஆட்டை காணா. ஆனால் 3 மாதம் கழிச்சு இந்த ஆடு அதே மாதிரி ஒரு ஆடு வந்து அந்த ஆடுது கிடையாது. அப்போ நான் தெரியல, ஒன்று போயிருச்சு, ஒன்று வந்துருச்சு, ஒன்று வந்துருச்சு. ஏன்னா ஆச்சரியமாக எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. அப்போ என்ன பண்ண, பிடிச்சி கட்டி போட்டாங்க. யாராவது சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு ஆடு வந்துருக்குது, கவனெலாம் வந்துருச்சு, பாருங்க, ஓட்டி வந்துட்டான், என்ன யாருன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஆட்டுக்காரங்கிட்ட ஆட்டை பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு. 1 வாரம் கட்டி இருந்துச்சு, யாரும் வரல. 2 வாரம் கட்டி இருந்துச்சு, வரலை. அப்புறம் ரெகுலராக மேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரலையும் வரலை. இப்போ என்னாச்சு, ஒன்று காணா போச்சு, கடைசி வரையும் யார் என்னை உருவே கொண்டாடி வரவே இல்லை. அது இன்னொரு யோசனையாக இருக்கும், காணா போச்சு. அப்போ நம்முடைய தேவன் என்ன செய்கிறாரு, போனா போயிட்டு போகுது. அவர் யார் என்ன பண்ணார், இன்னொன்று அவர் கொடுக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நம்முடைய கவலைகள், எண்ணங்கள், திட்டம்லாம் தேவனை பற்றி நான் உத்தம இருதயத்தோடு இருந்தால் தேவன் தம்முடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். உத்தம இதயத்தோடு இல்லைன்னா சண்டையும் சச்சரவும் கலகமும் தான் இருக்கும். எப்படி என்ன இருக்கு, கலகம் சொல்றாரு எசேக்கியேல்ட்ட,
களை விட்டார் ஐயா அவர்கள். செவி கொடுத்தாலும் சரி, செவி கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணு, என் வார்த்தையை அவருக்கு சொல்லு, சொல்லிடு. அவங்க செவி சாய்த்தா என்ன, செவி சாய்க்காட்டியா என்ன. இங்கே இந்த தேவனுடைய மனிதன் தாவீதோடு தேவன் இருந்தார், சவுலை விட்டு விலகினார். இப்ப தேவன் தாவீதை வழி நடத்துறாரு. ஈசாயோடு இருந்த 7 குமாரரும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் யாரு கிடைச்சிருக்குது? தாவீது கிடைச்சிருக்குது. என்ன பண்றாரு? அரசனுக்கே பேய் விரட்டுறாரு. என்ன பண்றாரு? அரசனுக்கு பேய் விரட்டுறாரு. முதலாவது வாசிப்போம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். எப்படி? இப்ப தேவனுடைய வார்த்தையை, தேவனை மதித்து தாவீதுடைய வார்த்தையை மதித்ததான இந்த தாவீது அரசனுக்கே பேய் விரட்டுறாரு. இத அப்பதான் அரசன் என்ன செய்யறாரு? ஆறுதல் அடைகிறாரு. என்ன செய்யறாரு? அப்பதான் ஆறுதல் அடைகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தாவீது தேவன் அரசனை அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா அரசன் சவுல் தான். மக்களுடைய பார்வையில அரசாங்கம் தான். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழியர்கள் இருக்கலாம், ஜோம் பண்ணலாம், பெரிய ஊழியக்காரர்கள் அவங்க தான். நம்ம சத்தியத்துக்காக மாத்திரம் தேவன் வைத்திருக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு 1000 வருஷமும் இருக்கலாம், இருக்கட்டும், சந்தோஷம். ஆனால் சத்தியத்துக்காக நம்ம இருக்கிற குறித்து நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரு அப்படிங்கிறது ஒரு நோக்கம் வேணும். நம்ம உணர்ந்தானே இல்லையா? தாவீதை பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். முன்பே உத்தரவு சொல்றாங்க, நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நாய் கெக்கரிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு நாயை நமக்கு எதிராக கெக்கரிக்குது. சொல்றாரு 34 வாசிப்போம். ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் ஆட்டை பிடித்தது. கொன்று போட்டேன். சேனையை நிந்தித்தானே. அல்லேலூயா. இங்கதான் தேவன் தாவீதோடு இருக்கிறார். தேவனை பற்றி, அவருடைய விசுவாசத்தை குறித்து, அவருடைய கட்டளையை குறித்து, கற்பனை குறித்து, சேனையை பற்றி ஒரு ஆழமான பக்தி வைராக்கியம் தாவீதுக்குள்ள இருந்தது. யாரோடு தேவன், யாரு சத்துரு, யாரை அவர் ஆசீர்வதிக்கிறார்? சேனையை நிந்திச்சான். சேனையை நிந்தித்தானே. இதை நீங்க தொடர்ந்து நன்றாக கவனிக்கணும். வாசிப்போம். உடனே உம்மோடு கூட இருப்பாரா என்ன? அடுத்து
அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டு ம். தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றிருக்கிற 5 கூழாங்கற்களை தன்னோட தடி, நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உமது கோலும் தடியினை தேற்றும். தடியை பிடித்து கொண்டு கல்லுகளை தெரிந்து கொண்டு அவைகள் மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். இந்த 5 கூலங்கள், அந்த 5 மோசங்களை பற்றி தெளிவாக அறிஞ்சதான ஒரு மனிதன் எதிரியை மேற்கொள்ள போகிறப்ப அந்த 5 காரியத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கணும்னா நம்ம பின்னிட்டு போயிடுவோம். எதிரியை ஜெயிக்கணும் அப்படின்னா மோசம் ஏன் பண்ணுவோம், அந்த 5 காரியம் ரொம்ப தெளிவுள்ளவர்களாக தான் நம்ம அடி எடுத்து வைக்கணும். போயிட்டு பெலிஸ்தனும் நடந்து தாவீதின் அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவன் முன்னாக நடந்தான். பெலிஸ்தர் சுற்றி பார்த்து தாவீதைக் கண்டு அவன் இளைஞன் சௌந்தரியமான சிறந்த நீதியுடனுமாய் இருந்தபோது அவனை அசட்டைப்பட்டான். பெலிஸ்தர் தாவீதைப் பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி நாய் தான், நாய் அடி தடி தானே கொண்டு போகணும். நாய் அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். என்னது, அவன் ஜாமியை கொண்டு தாவீதை சபிக்கிறான். இப்போ இதோட நோக்கம் என்ன, இவன் சரியாக பிரமாணத்தை நம்ம சரியாக பிடிச்சிட்டோம்னா அடிக்கிறதெல்லாம் பிற்பாடு நம்மளை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போயிடும். சோழி முடிஞ்சு நம்மளை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போயிடும். அவன் என்ன பண்ணுறான், சபிச்ச வாயை மாறாங்கூட்டி அவுட் கோழியாத்து அவருடைய தேவர்களை கொண்டு என்ன செய்கிறான், நம்மால சபிக்கிறான். எது சபிக்கிறான். அந்த பெலிஸ்தியன் தாவீதைப் பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு என்னிடத்தில் வருகிறாய். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய யாஷாவின் நாமத்தில் வருகிறேன். நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு. பேரை சரியாக சொல்லணும்னா பரலோராஜ்யம் கிடையாது. தெளிவாக புரிந்து கொள்ள கேட்க ஒருத்தரும் அவர் பேரை இஸ்ரவேல ஒரு பேர் என்ன, அந்த பேரை சொல்லி கூட தான் பாவ மன்னிப்பு. இல்லைன்னா இங்கே ஊரில் ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், கும்பலை கூட்டலாம், பல லட்சம் பேரை கூட கூட்டலாம், பல கோடி பேரை கூட கூட்டலாம், அதை ஊழியக்காரன் காமிச்சிக்கலாம். ஆனால் பரலோகம் வந்து போக முடியாது. நாமத்தை தெரிஞ்சிருக்கணும். மொழிபெயர் கொண்ட பேர் வந்து தவறானது. இந்த பாசைக்கு ஒரு பேரை சொல்கிறாங்க, அது எப்படி உண்மையாக முடியும்? எங்களோட ஈவு பைபிள் இருக்குது, எருசலேம் பிரிண்டான பைபிள் இருக்குது. அதில் பேர் என்ன இருக்குது, யாவா, யாஷா மெஷியா, யா ரட்சகர், யா குடும்பம், யூதா குடும்பம், யூத குடும்பம். என்ன பண்ணாங்க இன்னைக்கு எல்லாரும் யா 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 போட்டுக்குவாங்க. வேறு பேரில் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தெரியாட்டினா செத்து போன ஒரு பாடு தெரியும். இந்த பூமியில் மறிச்ச ஒரு பாடு தான் தெரியும் சிலருக்கு. அது வரலையும் கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கும். தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். சரி, எந்திரிச்சா நாமத்தில் ஒரு இடத்துல வருகிறேன்னாரு. அவரோட நாமத்தில் தான் பரலோகம் போக முடியும். வேற ஒரு பேரில் பரலோகம் போக முடியாது. ஆகையால் வாசிப்போம் 46. இன்றைய தினம் யாசுவா உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பா, ஒன்று வாங்கி கொடுப்பேன். பூலோகத்தோர் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன், இந்த யாசுவா தான் உண்மையான சொல்லி பூலோகத்தில் எல்லாரும் கண்டுகொள்வார்கள். இந்த அறிவு அநேகருக்கு கிடையாது. இஸ்ரவேலின் தேவன் அவருடைய நாமத்தை பூலோகத்தில் இந்த பூமியில கூடியிருக்கிற ஒருத்தர் அறிந்து கொள்ளணும். அறிந்தால் பரவாயில்ல, இல்லைனா கிடையாது. யாவரும் அறிந்து கொள்வார்கள், யாசுவா பட்டயத்தை ஈட்டினால் ரட்சிக்கிறார் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாசுவாவுடையது, ஒப்பு கொடுப்பா. அல்லேலூயா. யுத்தம் யாருடையது? யாசுவாவுடையது. இப்போ இந்த யுத்தம் யாசோட யுத்தங்கிறதுனால யுத்தத்துக்கு போகிறோம், இல்லை அவன் மேலே இறக்க விட விட்டுருவோம். அதான் அவங்க பேசினாங்க. இல்லை பாஸ்டர், அது ஒன்றும் அவர் அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க, அடிக்கலாம் கூடாது, அவங்க இருக்கட்டும். ஆனால் அவங்க இருக்கட்டும் சாகட்டும், ஆனால் யாசுவா அடிப்பாருன்னு சொல்லிட்டேன். இருக்கட்டும் சாகட்டும், யாசுவா என்ன பண்ணுவார், அடிப்பான்.
என்ன துமுறு இருந்தால் உனக்கு சுவிசேஷம் சொல்லி உனக்கு சத்தியத்தை சொல்லி நீ பரலோகம் போகிறதுக்கு வழி கொடுத்தா நீ பலார்னு அரைச்சான்னா பலார்னு நான் திருப்பி அரைய வேண்டியதானே அப்படின்னு திருப்பி என்ன பண்ணேன் அரைஞ்சிட வேண்டியதானே மராட்சி விட வேண்டியதானே. இப்போ என்ன பண்ணணும், கண்ணுக்கண் பல்லுக்கு ஒரு பழைய ஏற்பாடு. அதாவது என்ன பண்ணாரு, யார் அடிக்கணுமோ அடிச்சிடணும், யார் அடிக்கணுமோ அடிச்சிடணும், யார் இறங்க காமிக்கணும் இறங்க காமிக்கணும். யார் இறங்க காமிக்கணும், யார் இறங்க காமிக்கணும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. யுத்தம் யாசோவுடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி முகங்குப்புற விழுந்தான். தாவீதின் கையில பட்டயம் கிடையாது. பட்டயம் நமக்கு இருக்கிற ஆவியின் பட்டயம். அவன் ஆயுதமே அவனை அழிச்சிரும். சொன்னால அவன் சபிக்கிறான், அந்த சாவமே அவனை அழிச்சிரும். அவன் நம்மளை சபிக்கிறான்னு அந்த சாபம் நம்மளை என்ன பண்ணிடும், அழிச்சிரும். இந்த சாபம் என்ன பண்ண நம்மளை அழிச்சிரும். ஒன்றாக கவனிங்கள். இப்போ நம்ம எதுக்கு பயப்படணும், யாரு கீழ்ப்படியணும், யாரு கீழ்ப்படியக்கூடாது, நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்குது. அவரை பற்றி சபிக்கிறானா அந்த சாபம் அவனை அழிச்சிடும். வசனம் இருக்குது, உங்களை சபிக்கிறவும் சபி போட்டு போவான், நம்மளை பேசுகிறானா தூசிக்கிறானா தூசிக்க போடுவான். வேதத்தை பற்றின காரியத்தில் தேவனை பற்றி உத்தம இருதும் நம்ம சேவிக்கிறப்ப பேசுகிறானா பேசட்டும், தூசிக்கிறானா தூசிக்கட்டும், அது அவன் தலையில் வேணா பண்ணிக்கிறான், மண்ணை வாரி குடிக்கிறான், அவ்வளோதான். நம்ம தேவனை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறப்ப அவருடைய கண்கள் நம்மளை என்ன பண்ணியிருக்கோம், பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்குது. இது எல்லாவற்றையும் தேவன் பார்க்குறாரு. தாவீது ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றுட்டாரு, அடிக்கிறாரு. அங்கே கையில் பட்டயம் இல்லை, போறாரு. அவன் மேலே நின்று 51 வசனம், அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து உருவி அவனை கொன்று வெட்டி போட்டான். ஓடி போனார்கள். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை நம்ம சரியா நிற்கிறப்ப நமக்கான எதிராளி அவன் வாயினாலேயே அவன் நியாயந்திருக்கப்பட்டு போயிடும். நமக்கு எதிராக அவன் என்ன பேசுகிறான் அதை அவன் அடிப்பட்டு போயிடுவான். நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். யாரு சத்துரு, யாரு சிநேகிதர், யாருக்கு தேவனுடைய வார்த்தை இருக்குது, யார்கிட்ட தேவனுடைய வார்த்தை இல்லை, அப்படியே நம்ம அறிந்து நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம கடந்து போகிறப்ப அவர் நமக்கு தேவனாய் மாத்திரமல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் நமக்கு உற்ற தோழனாய் இருக்கிறார். அவர் நமக்கு நண்பராய் இருக்கிறார். அவர் நமக்கு ராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய யாஷா நம்ம யாரா இருக்காரு, யாஷாவாய் இருக்கிறார், ராஜாவாய் இருக்கிறார். ஆகையினால நன்றாக நம்ம கவனிக்கணும். நம்முடைய நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்டதான காலத்தில் அவருடைய சத்தியத்துக்கு நம்ம சாட்சியும் உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளையாய் கூட நம்ம இருந்து நாம் ஆசிரியப்படுறது என்ன செய்யணுங்கிறத நான் வேதத்தை பலமுறை வாசித்து இதில் உள்ள நல்ல காரியங்களை நம்ம சரியாக பின்பற்றுறப்ப அவர் நமக்காய் யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். வெற்றி கட்டாயம் நமக்கு உண்டு. நிச்சயம் நமக்கு என்ன உண்டு, வெற்றி உண்டு. ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம்.